என்கிட்ட இருக்கிற இந்த கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஒரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலப்பறை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கோழி வந்து ரொம்ப நேரமாக இங்கே ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எதனால் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கோழி வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை விட போகுது. ஸோ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டை விட போகுது. ஸோ இந்த கோழிக்கு வந்து ஆனால் இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து சரியாக வந்து செட் ஆகலை. ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மரப்பொடியை போட்டேன். ஆனால் அதுக்கு வந்து இன்னும் சரியாக வந்து செட் ஆகலை. அதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கு. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு சிமெண்ட் சட்டி ஒன்று சும்மா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி நம்ம அந்த கோழிக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அந்த சட்டியை எடுத்து இதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரப்பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று போல் வந்து பரத்தி விட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கோழிக்கு வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி வந்து முட்டை விட போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கோழி வந்து இதில் முட்டை விடுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி வந்து முட்டை விட போகுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ பாருங்கள் நம்ம செட் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து அந்த கோழி வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கோழி வந்து எக் வந்து லே பண்ணிடுச்சு. ஸோ பாருங்கள் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ஈஸியாக தெரியுது. ஸோ அந்த கோழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வேதனையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி